சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறன் வேணும்னே ஆறுமுகத்தையும் சிவாவையும் சண்டைக்கு கூப்பிடுறாப்புல. அவங்க ஆரம்பத்துல வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா பைரவி இருந்துகிட்டு இல்ல போக வேணாம், சண்டைக்கு போக வேணாம் அப்படின்னு ஆறுமுகத்தோட கைய பிடிச்சு கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனா இந்த மாறன் ரொம்ப ஓவரா பேசி அன்னபூர்ணியே கோவப்பட வச்சுட்டாங்க. உடனே அன்னபூர்ணி கோவம் வந்து 2 பேரையும் போய் கம்பு சண்டையில கலந்துக்குங்க, சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டு அவங்கள அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிலம்ப போட்டியும் ஆரம்பிக்குது. ஸோ வர்றவங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாறன், விக்ரம் இவங்க 2 பேரும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம சிவாவும் நம்ம ஆறுமுகமும் சிலம்பம் போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் அவங்க 2 பேத்துக்கிட்ட அடி வாங்குறாங்க. ஆனா கடைசியில அவங்க 2 பேத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த சிலம்ப போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல இதுல நம்ம சினேகாவோட திட்டம் ஸ்பாயில் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன, நடந்த போட்டி எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சினேகா வந்து ஏற்கனவே 2 போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, கோல போட்டியிலையும் சரி பொங்கல் வைக்கிற போட்டியிலையும் சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக சினேகாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அதாவது சினேகா ஜெயிச்சது வந்து செல்லாது, அதாவது பொங்கல் வைக்கிற போட்டியில மற்றவங்க எல்லாரோட விறகுலையும் பச்சை தண்ணி இவங்க ஊத்திட்டாங்க, அதனால அவங்களால சீக்கிரமா பொங்கல் வைக்கவே முடியல. அதே மாதிரி கோல போட்டியில நிறைய பேர்த்தோட கலர் பவுடரை எடுத்துட்டாங்க, ஒளிய வச்சுட்டாங்க, அதனால அவங்களாலையும் கோலம் சீக்கிரமா போடவே முடியல. ஸோ ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த ஸ்னேகா முதல் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரமாக ஒரு சின்ன பையன் தான் பார்த்துட்டு சொன்னாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த விழா கமிட்டி ஸ்னேகாவை திட்டி, ஏமா இப்படி படிச்சுட்டு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுறியே போமாங்கிட்டு அப்படின்னு ஸ்னேகாவை அவமானப்படுத்தி வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, மற்ற எல்லா போட்டியிலையுமே நம்ம சிந்து, பைரவி, ஆறுமுகம், சிவா தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லா பரிசையும் ஒட்டு மொத்தமாக அவங்களே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.